அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யுனிக் அகாடமி அறக்கட்டளை நடத்தும் சிறப்பான நிகழ்வில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். கனியிட ஏறிய சுளையும் முற்ற கழையிட ஏறிய சாறு பனிமலர் ஏறிய தேனும் காட்சி வாகிட ஏறிய சுவையும் நடிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரென நீரும் இனியன் என்பேன் எனினும் தமிழேன் உயிரென்பேன் கண்ணீர் என பாரதிதாசன் வரிகளுக்கு இணங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு என்ற வரிகளுக்கு இணங்க குரு வாழ்க குருவே துணை. எனக்கு முன்னாடி பள்ளி மாணவர்கள் எல்லாம் கனவு லட்சியம் தான் சொன்னவன். கனவு லட்சியம்னா ஒரே இடத்துல நின்றுடும், அதுக்கு அடுத்து சாதனை புரிந்தால்தான் ஒரு சாதனையாளர் என்ற நிலைக்கு வர வேண்டும். எங்களுக்கெல்லாம் இந்த சாதனைன்ற தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா நாங்களாம் சாதனை புரிந்திருக்கிறோம் என்ற ஒரு விடயமாக கூட இதனை எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த யுனிக் அகாடமியின் மூலமாக பல IAS அதிகாரிகளை உருவாக்கிய கோவிந்தராஜ் ஐயாவே ஒரு சிறப்பான ஒரு சாதனையாளர் என்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். சாதனையாளர் என்று பார்க்கும்போது என்னை மிகவும் கவர்ந்த ஆன்மீகத்தில் சாதனை படைத்த திருஞான சம்பந்தர் 3 வயதிலேயே அன்னையினுடைய அருள்பாலை குடித்து தோடுடைய செவியன் என்ற பாடலை பாடி தொடங்கினார். அது ஒரு சாதனை என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக தலையாலேயே நடந்து சிவபெருமானை அடைந்த காரைக்கால் அம்மையார் ஒரு சாதனையாளர் என்று நாம் கூறலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3000 பாடல்களை பாடி இந்த காலத்துல ஸ்கேன் எடுத்து எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு இல்லறத்தில் இருக்கும்போது மூச்சு காத்தின் துவாரத்தில் எந்த காற்று அதிகமாக வருகிறோ அதை வைத்து ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா என்ற ஒரு விடயத்தை சொன்ன திருமூலர் திருமந்திரத்தில் கூறப்படாத கருத்துக்களே அதையும் ஒரு சாதனை என்றுதான் நாம் கூற வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது ஜோதியே சொரூபமாக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று ஜோதி ஜோதி என்று சொல்லி தன்னையே ஜோதியாக்கிய ராமலிங்க அடிகளாரும் ஒரு சாதனையாளர் என்று தான் கூற வேண்டும். இது மட்டுமல்லாமல் தனக்கு புற்றுநோய் இருந்து புற்றுநோய்க்கு மயக்கம் மருந்தே வேண்டாம் என்று கூறி தனக்கு அறுவை சிகிச்சை செய்ய சொன்ன ரமணர், நான் யார் என்ற தத்துவத்தை கூறிய ரமணரும் ஒரு சாதனையாளர் என்றுதான் கூற வேண்டும். அடுத்ததாக அறிவுதான் எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கிறது என்று கூறிய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டினார் திருவள்ளுவர். அறிவை அறியா முறைகள் சொன்னார் திருமூலர். ரப்பரில் ஆழ்ந்து ஆழ்ந்து ஆனந்த கவி ஆற்றினார் ராமலிங்கர். அறிவை அறிவாய் அறிந்து அறவளத்தோர் வாழ்ந்து காட்டினார் என்று கூறிய வேதாத்ரி மகரிஷி அறிவே எல்லாவற்றுக்கும் முதன்மையானது என்று கூறிய வேதாத்ரி மகரிஷி ஒரு சாதனையாளர் என்று நாம் கூறலாம். இது மட்டுமா 5 தலைமுறைகளுக்கு நடிகர்களுடன் நடத்திய திரைப்படங்களில் நடித்து காட்டிய மனோரமா அவர்களும் ஒரு சிறப்பான ஒரு சாதனையாளர் என்று நாம் சொல்லலாம். அடுத்ததாக இரும்பு பெண்மணி என்று போற்றப்படும் இந்திரா காந்தி அம்மையாரும் ஒரு சாதனையாளர் என்று சொல்லலாம். பல சினிமா துறையில் மட்டும் சாதனை படைத்து பல கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகப்பட்டு இருந்தாலும் நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவேன் என்று சாதனை படைத்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஒரு சாதனையாளர் என்று தான் கூற வேண்டும். நடுவர் அவர்களே, இது மட்டுமா? அது அந்த காலகட்டத்திலே மின்சாரம் என்பது அதிகமாக உற்பத்தியாகி அந்த மின்சாரத்தை வெளிநாட்டுக்கு அனுப்பிய காமராஜர் அந்த வெளிநாட்டில் கொடுக்கப்பட்ட மின்சாரத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட மின் விசிறிகளை அரசாங்கத்திற்காக கொடுத்த காமராஜர் ஒரு சாதனையாளர் என்று கூறலாம். இது இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சாதனையாளர்கள் என்று சொல்லலாம். இது மட்டுமல்லாமல் பதஞ்சலி யோக சூத்திரத்தை எழுதிய பதஞ்சலி முனிவர் எண்ணம் சொல் செயல் என்ற வகையில் அஷ்டாங்க யோகத்தை வடிவமைத்த பதஞ்சலி முனிவரும் ஒரு சாதனையாளர் என்று நான் சொல்ல வேண்டும். இப்படி பல சாதனையாளர்கள் இருக்கலாம். ஆனால் சாதனை என்றால் என்ன என்று பார்க்கும்போது வெற்றி அடைந்து சாதித்து விட்டதாக எடுத்துக்கொள்வதுதான் சாதனை. உயர்ந்த திறன், சிறப்பு முயற்சி, மிகுந்த தைரியம் என்று நாம் சொல்லலாம். சாதனை பெரும்பாலும் பல விஷயங்களுக்கு நாம் சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்வில் நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவராக திகழ்வது ஒரு சாதனை என்று சொல்லலாம்.
ஒரு அறிஞர் கூறும் ஒரு கருத்துக்கள், நீங்கள் என்ன பெறுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, உங்கள் இலக்குகளை அடைவதன் மூலம் என்ன ஆகிறீர்கள் என்பதுதான் ஒரு சாதனை என்று நாம் சொல்லலாம். சாதனை உங்களுக்கு சுய திருப்தி, நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று நாம் சொல்லலாம். இது மட்டுமல்லாமல் பெரிய புராணத்தில் சேக்கிழார் அவர்கள் கூறிய ஒரு 63 நாயன்மார்களும் ஒரு சாதனையாளர்கள், இறைவனை அடைவதற்கான ஒரு சாதனையாளர்கள் என்று கூறலாம். இதை மட்டுமல்லாமல் திருக்குறள் அரச சபையில் அரங்கேற்ற முடியாத இருக்கும் 1.25 அடி திருக்குறளை சிறப்பாக அரங்கேற்றம் செய்த ஔவையார் அவர்கள் ஒரு சிறப்பான சாதனையாளர். 4 கோடி பாடல்களை அரசபையில் இயற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விட்ட போது 4 கோடி பாடலை 4 வரிகளில் எழுதிய மதியாதா தலைவாசல் மதித்தொழுகா சென்று மிதியாமை கோடியிலும் உண்ணுங்கள் உண்ணுங்கள் என உபச்சரியார் வீட்டில் உணவு உண்ணாமை கோடியிலும் கோடான கோடிப்பெண் கொடுத்தும் குடிப்பிறந்தார் கோடிப்பெண் பெறும் சொன்னல் மறுவாமை கோடி பெறும் என்று கூறி இந்த சிறப்பான சாதனை படைத்தவர்கள் பெண்கள் ஆண்கள் என்று பிரிக்காமல் ஔவையாருக்கு ஈடு இணையாக 4 கோடி பாடல்களை படைத்து சாதனை படைத்தவர்கள் யாரும் இல்லை என்று கூறி சிறப்பான இந்த நிகழ்வில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம். அழகான பதிவுமா. அதாவது அனைத்து ஒவ்வொரு பெண்களையுமே அவங்க சிறப்பாக கூறியிருக்காங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இத்துடன் தமிழறிஞர்கள் பேசிய பேச்சரங்கம் இனிதாக முடிவடைகிறது. உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கீதா தயாள்.